2 3 மினிட்ஸ் வெல்கம் டு 3 மினிட்ஸ் ஐயனார் துணை இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா வந்து வேலை செய்கிறாங்க, லேப்டாப்பெல்லாம் வச்சுக்கிட்டு. சேரன் வந்து அப்போ தான் சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க, இந்தாப்பா வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். கரெக்டாக பாண்டியன் வரும்போது, இங்கே வாடா கொஞ்சம் இங்கே வாயேன் அப்படின்னா, என்னடா அவனுக்கு இப்போ அப்படின்வாங்க. நீ தான் வேலை இல்லாத இருக்க, அவங்க வேலைக்கு போக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. இல்லைங்க, ஒரு காரணமாக தான், வாடா இங்கே நியூஸ் பேப்பர் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வானதி வந்து மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம்ல, அதுக்காக தான் பழைய ஷாப் வந்து ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி சொல்லி இருக்குது, வந்து பாடுறா அப்படின்றாங்க. சரி, இதுவும் நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாரு. உடனே நிலா வந்து, சரி நான் வேலைக்கு கிளம்புறேன், ஒரு நாள் லீவ் போட்டுக்கோமா, நேற்று தானே கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. இல்லை, நான் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் நான் போய் பார்க்கணும் அப்படின்றாங்க. சரி, என்னை போய் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன்கிட்ட வந்து கேட்குறேன். இதெல்லாம் கேள்வி, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கூட்டிகிட்டு போவார். காரில் போனோடனே பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து, என்னண்ணா இவங்க இப்படியெல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னு, இவ்வளோ நாள் இவங்க இப்படியெல்லாம் இல்லை, இவங்கள பார்த்தாவே பயமாக இருக்குண்ணே அப்படின்றாங்க. இல்லைடா, அவங்க செய்கிறதெல்லாம் நல்லது தான், அவங்க சொல்லலைன்னா நீங்கள்லாம் வேலை செஞ்சுருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அம்மாவே இருந்திருந்தாலும் இப்படி தாண்டா இருந்திருப்பாங்க, இதுதான் கரெக்டு அப்படின்றாங்க. சரிண்ணா சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க அவங்க வேலைக்கு. நம்ம பாண்டியன் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு. அப்போது வந்து அவங்க மாமனார் வருவார், வானதியோட அப்பா வந்து கரெக்டாக வருவார். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தம்பி அப்படின்றாங்க. சரி உக்காருங்கன்னா, இல்லை தம்பி வேணாம், இல்லை உக்காருங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி என்கிட்ட வந்து சண்டை போட்டாள். அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அதுக்கே எனக்கு இன்னும் இது பண்ண முடியல, இதில் அவளுக்கு நான் மெடிக்கல் ஷாப் வேறு வச்சு தரணும், அதெல்லாம் என்னால் சத்தியமாக முடியாது தம்பி, நீங்களாச்சும் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரி தம்பி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. வானதிக்கு உடனே ஃபோன் பண்ணுவாங்க. வானதிக்கு ஃபோன் பண்ணோடனே வானதி வரும். வந்தவொடனே கோவமாக வரும். எதுக்கு இப்போ எனக்கு நீ ஃபோன் பண்ண, எதுக்கு வர சொன்னேன், நானே கடை பார்க்க போயிருந்தேன், மெடிக்கல் ஷாப் வைக்கணும் இல்லை அப்படின்றாங்க. சரி அதுக்காக தான் நான் பேசலான்னு வர சொன்னேன், உக்காரு. இல்லை, நான் காலேஜுக்கு போய் எதுவும் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் நான் 2 மாதம் கழித்து தான் போய் ஏதாச்சும் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீ சொன்னியா, அதனால தான் எனக்கு தோணுச்சு, நான் உடனே கடை வச்சு ஆகணும் அப்படின்றாங்க. அதுக்காக தான் பார்க்குறதுக்கு போகலாம், புதுசாக கடை வைக்கிறதா இருந்தால் நிறைய ஆகும், பழைய கடையை வந்து இதுக்கு விற்கிறாங்களாம், அதை போய் நம்ம போய் பார்ப்போம், அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்றாங்க. அப்படியா பாண்டி, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நிலாவை காமிப்பாங்க. சோழன்கிட்ட வந்து, எவ்வளோ நேரங்க நீங்கள் இங்கேவே நின்றுட்டு இருப்பீங்க, என்ன தான் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்களே, கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்றாங்க. இல்லை நிலா, இன்னும் கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறேன், நீ வா நிலா போகலாம், இப்போ நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே எதுக்கு வேலைக்கு வரணும், நீ வா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் பார்க்கணும், நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க. இல்லை நிலா, வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போயிரு அப்படின்றாங்க. ஏங்க இப்படி அல்ப மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அவங்கள கலைச்சிட்டு இருப்பாங்க சோழனை. அப்போ கரெக்டாக அவங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணுவார். சரி எடுத்து பேசுங்க, அப்பப்போ பேசினா தானே அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்றாங்க. எப்படிம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்பாரு. இல்லை வேலைக்கு வந்திருக்கேன்ப்பா, அதுக்காக தான் அப்படின்னு. இல்லைம்மா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. இல்லைப்பா நிறைய வேலை இருக்குது, அதனால தான் வந்தேன் அப்படின்றாங்க. சரி ஊரில் ஒரு ரிசப்ஷன் நிற்கலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க. இல்லைப்பா வேண்டாம், எனக்கு அதனால் விருப்பம் இல்லை, உங்களுக்காக தான் இந்த கல்யாணத்தவே நான் பண்ணேன், மறுபடியும் எதுக்குப்பா அப்படின்றாங்க. இல்லை நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நாங்கள் ஏற்றுக்கிட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லை, அதனால தான் நம்ம வந்து ரிசப்ஷன் வைக்கலாமா அப்படின்றாங்க. இல்லை வேணான்னிடுறாங்க. உடனே சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்க அப்பா, அதை பற்றி பேசுகிறாரு. சரி நான் நிலாக்கிட்ட பேசிவிட்டு சொல்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைப்பா வந்து வேணான்றான்னு, நீங்கள் கொஞ்சம் புரிய வைங்கப்பா. சோழன்கிட்ட வந்து நல்லபடியாக பேசுகிறாரு அவங்க அப்பா. சரிங்க மாமா நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. என்னங்க நான் வேணான்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் பேசிவிட்டு சொல்கிறேன், நீங்கள் வேறு என்னங்க அவர்கிட்ட போய் நான் சொல்ல முடியும். இல்லைங்க சொந்தக்காரெல்லாம் நான் ரொம்ப இது பண்ணுவாங்க, இவரை நீ எப்படி பார்த்த, எங்கே கல்யாணம் ஆச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் ஆச்சா, ஏன் இவ்வளோ நாள் கழித்து நீங்கள் இதெல்லாம் வைக்கிறீங்கன்னு சொந்தக்காரங்க கேட்காத கேள்வியெல்லாம் கேட்பாங்கங்க அப்படின்றாங்க. அதுக்கு உடனே சோழன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி வேணான்னு சொல்கிறாங்க அவங்க அப்படின்னாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, எனக்கு தெரியும் அவள் வந்து சொந்தக்காரங்களெல்லாம் நினச்சி பயப்படுறா, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அவருக்கு சொல்லி புரிய வைங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.